திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாத பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவுகளை உங்களுடைய நண்பர்கள் உறவினருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. முதல்ல இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். முதல் கிரகமாக சுக்கிரனை நம்ம எடுத்துக்கலாம். சுப கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இத்தனை நாளா பாத்துட்டீங்கன்னா ரிஷபத்துல இருந்தார். இப்போ மிதுன வீட்டுக்கு குருவோட சேர போகிறார். சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அசுரகுரு, குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் தேவகுரு. இவங்க ரெண்டு பேருமே ஒரு டீம் பார்ட்னர் தான், டீம் லீடர்னு நம்ம சொல்லுவோம். இப்ப இவங்க ரெண்டு பேருமே ஒரே இடத்துல மாறக்கூடிய ஒரு காலகட்டங்கள்ல, அதுவும் சுக்கிரன் பாருங்க 20ஆம் தேதி வரைக்கும் தான் குருவோட இருக்க போகிறார். அதற்கு மேல பாத்தீங்கன்னா கடக வீட்டுக்கு வந்துடுவார். இந்த 20 நாட்கள் ஒரு சில ஜாதகத்துக்கு மிகுந்த யோகத்தை கொடுப்பார். ஏன்னா சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னு பாத்துட்டீங்கன்னா, மாதம் மாதம் வரக்கூடிய பணம், திடீர் பண வரவுகள், திடீர்னு வரக்கூடிய பணம் எல்லாமே சுக்கிரன். வருடக்கணக்கா வரக்கூடிய பணங்கள், பெரும் பணங்கள், இது எல்லாமே பரம்பரை சொத்துக்கள், இதெல்லாம் சொல்லக்கூடியது யாருன்னு பாத்துட்டீங்கன்னா குரு பகவான். அப்ப இந்த ரெண்டுமே பணத்துக்கு உண்டான கிரகங்கள் சேரக்கூடிய காலகட்டங்கள். ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒரு ஜாதகம் சிலருக்கு அள்ளி கொடுத்துட்டு போயிருது, ஒரு சிலருக்கு பாத்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்குது. இது யாருக்கு அப்படிங்கறத நம்ம முதல்ல பார்க்கலாம். அடுத்தது பாருங்க சூரியன். இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 16ஆம் தேதிக்கு மேல கேதுவோட சேர போகிறார். அப்ப சூரியன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நம்ம ஜாதக ரீதியா சொல்ல போகணும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, கடுமையான தந்தை வழியிலிருந்து வரக்கூடிய பித்ருதோஷம் அப்படின்னு நாம சொல்லுவோம். அப்போ யாருக்கெல்லாம் சூரியன் கேது சேர்க்கை இருக்கின்றதோ, யாருக்கெல்லாம் சூரியன் ராகு சேர்க்கை இருக்கின்றதோ, இதனுடைய பார்வைகளும் இருக்கலாம், நேருக்கு நேர் பார்வைகளும் இருந்தாலும் இந்த பலனை கொடுக்கும். இவர்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். தந்தை விஷயத்துல, தந்தையினுடைய ஆரோக்கியத்துல, உங்களுடைய சூரியன் உங்க ஜாதகத்துல என்ன பாவகத்தை வாங்கியிருக்கிறோ அது சார்ந்த விஷயத்திலயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இதுல இன்னும் பொதுவா நம்ம சொல்ல போனோம்னா, சூரியன் அப்படின்னா அரசியல்வாதிகள், கேது அப்படின்னா சர்ப்பம், விஷத்தை கொட்டக்கூடிய கிரகம், ஆன்மீக கிரகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். தடை தாமதங்கள் இதெல்லாம் நிறைய கொடுக்கக்கூடியது யாருன்னா இந்த கேதுதான். அப்ப சூரியன் 16ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா கேதுவோட சேர போகிறார். இந்த காலகட்டங்கள்ல அரசியல்வாதிகளுக்கு ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது, அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, அரசு துறையில எக்ஸாம் எழுதக்கூடியவர்களுக்கு, அல்லது அரசியல்வாதிகளுடைய தொடர்புல இருக்கக்கூடியவர்களுக்கு, இவர்கள் எல்லாமே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். பொதுவாக இந்த ஒரு மாத காலங்களும் பாத்துட்டீங்கன்னா இந்த சூரியனும் கேதுவும் சேரக்கூடிய காலகட்டங்கள்ல இது சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுடைய குடும்ப ரீதியாக, தொழில் ரீதியாக, மக்கள் ரீதியாக மிகுந்த பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். அப்ப யாருக்கு அக்யூரேட்டா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சூரியன் கேது சேர்க்கை இருக்கக்கூடியவர்களுக்கும் சூரியன் ராகு சேர்க்கை இருக்கக்கூடியவர்களுக்கும் இருக்கும். அதனால இந்த சேர்க்கையெல்லாம் உங்க ஜாதகத்தில் இருந்தாலும், நீங்க இந்த துறையில இருந்தாலும் இல்லாட்டியும் கொஞ்சம் இந்த காலகட்டங்களை கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்தது பாருங்க, உங்களுக்கு செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இத்தனை காலகட்டங்களாக சூரியன் கேதுவோடு இருந்துட்டு இருந்தார். இப்போ அவர் கன்னி வீட்டுக்கு வந்துட்டார். நேரடி சனியினுடைய பார்வையில நிற்கிறார். சனி இத்தனை காலத்துல உங்களுக்கு பாருங்க வக்ரம் இல்லாம இருந்தார். சனி ஒரு ராசி கட்டத்துல இருந்து மாறுறதுக்கு 2.5 வருஷம் எடுத்துக்கிறாரு. இதுல வருஷத்துல 3 மாசத்துல இருந்து 5 மாதம் வரைக்கும் வக்ரகதி அடைகிறார். அப்ப இந்த வக்ர காலகட்டங்கள்ல இயல்பு நிலையிலிருந்து மாறி நடப்பார் அப்படிங்கறது அமைப்பு. உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருந்தால் மிகுந்த யோக பலனை கொடுத்தேதான் ஆக வேண்டும் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டது. இல்ல சனி வக்ரமாக இல்ல அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பொதுவா 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டச்சனி இதெல்லாம் நடந்துட்டு இருக்கக்கூடிய ராசிக்காரங்க இந்த சனி வக்ரத்துல ரொம்ப ஓரளவுக்கு, அதாவது ரொம்ப பிரச்சனைகள் இருந்துட்டு இருப்பீங்க. இப்ப அந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்ப சனியும் செவ்வாயும் நேருக்கு நேர் பாத்துக்கிறதுனால, யாரு ஜாதகத்துல சனி செவ்வாய் நேருக்கு நேர் பாத்துக்குதோ, அல்லது சனி செவ்வாய் சேர்க்கை இருக்குதோ, இல்லது செவ்வாய்க்கு பார்வைகள் உண்டு 4, 7, 8 இந்த இடத்துல செவ்வாயில இருந்து 4ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல சனி இருந்தாலும் சனி செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த மாதிரி சேர்க்கை இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருங்க. அது சனி செவ்வாய் சேர்க்கை என்ன பண்ணா ஒரு போராட்டத்தை கொடுக்கும், கடுமையான முயற்சியை போட வைக்கும், கொஞ்சம் கொஞ்சம் ஃபெயிலியரை கொடுத்துரும், ஃபோர்ஸ் குணத்தை கொடுத்துரும். திடீர்னு கோவப்படுறது, திடீர்னு அழுகிறது, திடீர்னு ஏதாவது தூக்கி வீசுறது, இது போல திடீர்னு ஒரு ஃபோர்ஸா செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த சனி செவ்வாய் கொடுக்கும். இன்னும் நம்ம தனிப்பட்ட ஜாதத்துல பார்க்கும்பொழுது இன்னும் நம்ம முழுமையா எடுத்துக்கலாம். இப்ப பொதுவாக இந்த மாதத்துல இந்த கிரகங்கள் தான் மாற போறாங்க. அதனால உங்க ஜாதகத்துல இந்த கிரகங்கள் மாறக்கூடிய கட்டங்கள் என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு நம்ம தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் நம்ம அனலைஸ் பண்ணலாம். இப்ப கால புருஷனுக்கு முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேஷ ராசியினுடைய ஆகஸ்ட் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். மேஷ ராசிக்கு பாத்தீங்கன்னா கடந்த 3 மாதங்களாகவே நேரங்காலங்கள் சரியில்லை. ஏன்னா கடந்த 3 மாதங்களா பாத்துட்டீங்கன்னா மேஷம் அப்படிங்கிறது செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்றது. அது இந்த வீட்டுல நீசமாகும், கடகத்துல இருந்தார். அடுத்தது பாத்தீங்கன்னா கடந்த 1.5 மாதமாக கேதுவோட செவ்வாய் சேர்ந்திருந்தார். அப்போ போராட்டங்கள் நிறைய இருந்தது. முதல்ல கடகத்துல இருக்கும் பொழுது பலம் இல்லாம இருந்தீங்க, இப்போ கேதுவோட சேர்ந்திருக்கிறப்போ
பலம் ரொம்ப அதிகமாகி சண்டை சச்சரவு பிரச்சனையோட இருந்திருப்பீங்க. இப்போ உங்க ராசியின் அதிபதி அப்படின்னு பார்க்கக்கூடியவர் யாருன்னா செவ்வாய் தான். அந்த செவ்வாய் இப்போ இந்த கிரக நிலைகள் எல்லாமே மாறி இப்போ 6ஆம் வீட்டுல வந்து இருக்கிறார். இந்த இந்த 2 இடத்துல இருந்ததை விட இந்த இடத்துல இருக்கும்போது ஓரளவுக்கு நற்பலன்கள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அவர் உங்களுக்கு 8ஆம் அதிபதியும் ஆகி 6ஆம் வீட்டுல மறைகிறார். அப்ப பொதுவா ராசி அதிபதி லக்னாதிபதி மறையும் பொழுது கொஞ்சம் பின்னாடி இருந்து செயல்படுத்தி கொள்ள வேண்டும். எதையும் போய் முன்னாடி நின்று செயல்படுத்தக்கூடாது. எதா இருந்தாலும் நான் தான். ஏன்னா மேஷ ராசிக்கு அந்த குணம் உண்டு. எதுவுமே நான் ஃபர்ஸ்ட்ல இருக்கணும், எதுலையுமே எனக்கு முதல் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாமே இந்த மேஷ ராசிக்கு இயற்கை குணம். ஆனா இந்த மாசம் மட்டும் பாத்துட்டீங்கன்னா எதா இருந்தாலும் கொஞ்சம் பின்னாடி நின்னுக்கோங்க. எதாக இருந்தாலும் முதல்ல யார் இருக்காங்களோ அவங்கள செய்ய சொல்லிட்டு நீங்க அடுத்ததாக நின்று செய்யும் பொழுது அது உங்களுக்கு நிரந்தரமான வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்ப 6ஆம் இடம் அப்படிங்கிறது கடன், நோய், வழக்கு இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்போ இந்த டைம்ல ஏதாவது கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளோ அல்லது இந்த டைம்ல ஏதாவது நோய் நொடிகளுக்கு மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகளோ வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இப்படி நம்ம நெகட்டிவா சொன்னாலும் பாசிட்டிவா சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா 6ஆம் இடம் வேலை வாய்ப்பு சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்ப 6ஆம் இடத்தில் ராசி அதிபதியோ அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் வரும்பொழுது ஒரு வேலை மாற்றமோ ஒரு இடம் மாற்றமோ அல்லது புதியதாக ஒரு வேலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அல்லது இந்த சனி இங்க நேரா உங்க செவ்வாய் பார்க்கறதுனால அந்த வேலையில யாரெல்லாம் உங்களுக்கு பின்னாடி இருந்து முதுகுல குத்திட்டு இருக்காங்களோ அவங்களை எல்லாம் காட்டி கொடுப்பார். ஏன்னா உங்களுக்கு 7ரை சனி காலகட்டங்கள். இதுவே உங்க ஜாதகத்துல சனி வேற வக்கரமாக இருந்தாலும் இன்னும் ரொம்பவுமே அதிகமான ஒரு பலன்களை நீங்க எதிர்பார்க்கலாம். 7ரை சனி காலகட்டங்கள்ல சனி வக்ரமாகும் பொழுது ஏதாவது ஒரு தடைகளோ ஒரு தாமதங்களோ ஏதாவது ஒரு நிலுவையில நின்றுகிட்டு இருக்குது, பணவரவுகள் இல்லாம இருக்குது, குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ண முடியல அப்படின்னு இருந்தாலும் கூட இதெல்லாம் ஓரளவுக்கு நிவர்த்தி செய்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதத்துல மேஷ ராசிக்கு உண்டு. அடுத்தது பாருங்க சுக்கிரன். இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 2 மற்றும் 7ஆம் அதிபதி ஆகிறார். அவர் வந்து 3ஆம் வீட்டுக்கு போகிறார். பொதுவா 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா கைப்பகுதின்னு சொல்றோம். அந்த இடத்துல முதலே குரு இருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில பண வரவுகளை கொடுத்துட்டு இருப்பார். இப்ப சுக்கிரனும் அதே இடத்துக்கு போக போகிறார். அப்ப 2 குடையவர் 3ஆம் வீட்டுக்கு போகும் பொழுதும் குரு யார் அப்படின்னா 9 மற்றும் 12ஆம் அதிபதினு சொல்றோம். அப்ப இந்த சுக்கிரனால ஓரளவுக்கு பண வரவை ஏற்படுத்தி கொடுப்போம். அப்ப அவரே 7ஆம் அதிபதி ஆகி 3க்கு போகும் பொழுது பார்ட்னர் மூலமாக ஒரு பண வரவு, கணவர் மூலமாக ஒரு வருமானம், மனைவி மூலமாக ஒரு வருமானம் அப்படிங்கறது ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனா இவரே 9ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால அப்பா மூலமாக உங்களுக்கு ஒரு நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். 12ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால வரக்கூடிய பணம் கொஞ்சம் விரயத்துக்கும் போகும். பண வரவும் உண்டு, பண விரயங்களும் உண்டு. ஏன்னா என்னதான் குரு சுபகிரகமாக இருந்தாலும் கூட உங்க ஜாதகத்துக்கு அவர் விரையாதிபதி ஆகிறார். அப்போ விரயத்தையும் கொஞ்சம் கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. என்னதான் வந்து சுக்கிரன் உங்களுக்கு பண வரவு உங்க கையில புழக்கத்தை கொடுத்துட்டு இருந்தாலும் விரையாதிபதியோட சேரும் பொழுது பண வரவையும் கொடுத்து அதற்குண்டான ஈக்குவலா விரயத்தையும் கொடுப்பார். சுப கிரகங்களாக இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒரு சுப விரயங்கள் நடப்பது, குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ணுவது, குடும்பத்துக்காக ஏதாவது பொருட்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, சந்தோஷமாக இன்ப சுற்றுலா போயிட்டு வர்றது. 12ஆம் இடம் அப்படிங்கிறது தீர்த்த யாத்திரையும் சொல்லும். அப்ப தீர்த்த யாத்திரை சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு, அது எல்லாம் கணவன் மனைவியோட குடும்பத்தோட சேர்ந்து சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாமே இந்த மாதம் மேஷ ராசிக்கு ஏற்படுறதுக்கு அதீத வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது பாருங்க உங்களுக்கு சூரியன். இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 5 குடையவர். நம்ம முதல்லயே சொல்லியிருப்போம் 16ஆம் தேதி வரைக்கும் சூரியன் 4ஆம் வீட்டுல இருக்கார். அப்ப 5ஆம் அதிபதி 4ஆம் வீட்டுல இருக்கும் பொழுது வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், ஒரு குழந்தைக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, இதெல்லாம் தாராளமாக 16ஆம் தேதிக்கு முன்னே செய்து கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா கேதுவோட சேர போகிறார். அப்ப கேதுவோட சேரும் பொழுது இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே புதுசா எதுவும் தொடங்க வேண்டாம். புதியதாக குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, புதியதாக வந்து ஏதாவது புது முயற்சிகள் செய்வது, குடும்பம் சார்ந்த விஷயத்துல ஏதாவது புதுசு ஏதாவது செய்யலாம் நினைக்கிறீங்க, இதெல்லாம் தவிர்த்துக் கொள்வது என்பது சிறப்பான விஷயமாக இருக்கும். ஏன்னா கேது அந்த இடத்துல இருந்து தடைகளை செய்வார். அப்ப 16ஆம் தேதிக்கு முன்னாடி இதெல்லாமே செய்து கொள்வது என்பது ஒரு சிறப்பு. அடுத்தது பாருங்க, குறிப்பிட்டு நான் சொன்னது போல சூரியன் கேது சேர்க்கை இருக்கக்கூடியவர்களுக்கு, சூரியன் ராகு சேர்க்கை இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்தி கொள்ளுங்கள். அதுவும் போல அரசியல்வாதிகளும். அடுத்தது புதனை பொறுத்த வரைக்கும் யாருன்னு பாத்தீங்கன்னா 3 மற்றும் 6ஆம் அதிபதி 11ஆம் தேதி வரைக்கும் வக்ரமாகி 4ஆம் வீட்டிலே இருக்கார். 6 வக்ரமாகும் பொழுது கடன் கட்ட முடியல, கடன் அதிகமா ஏற்படுது, எப்படி கடன் வந்துச்சுன்னே தெரியல, திடீர்னு நோய் வந்துருச்சு, திடீர்னு மருத்துவ செலவுகள் ஏற்பட்டுருச்சு, அதனால திடீர்னு என்ன செய்யறதுனே தெரியல அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே ஏற்பட்டுட்டு இருக்கும். இது வந்து உங்களுக்கு 11ஆம் தேதி வரைக்கும். 11ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா இந்த லோன் ஏதாவது வாங்குற மாதிரி இருக்கிறீங்க, அதாவது 4, 6 தொடர்பு ஏற்பட்டுச்சுன்னா ஹோம் லோன் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுக்கும், பினான்ஸ் போடுறதுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுக்கும்.
இந்த லோன் ஏதாவது அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா அந்த லோன் எல்லாம் கிடைக்காம இருக்கும். அதெல்லாம் இப்ப கிடைப்பதற்குண்டான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல 4, 3, 6 தொடர்பு ஏற்படும் பொழுது கொஞ்சம் முயற்சிகள் தடைப்பட்ட பிறகு நடக்கும். ஆனா கண்டிப்பா நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது தான் முற்றிலும் உண்மை. அடுத்தது பாருங்க, உங்களுக்கு குருவை நம்ம சொல்லியாச்சு. 9, 10, 12ஆம் அதிபதி யாருனாலும் கூட உங்க ராசிக்கு 3ஆம் வீட்டில் இருக்கும்போது தந்தை, பூர்வீக சொத்து இது சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் மூவிங் நல்லா இருக்கும்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது சனி பகவான் வக்ர கதியில இருக்கார். அப்போ யாருக்கு வக்கரமாக இருக்குதோ அவர்களுக்கு எல்லாம் நல்ல யோகமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் எடுத்துக்கலாம். அதே போல ஜாதகத்துல வக்ரம் வி அப்படின்லாம் இல்லாம இருந்ததுன்னா கொஞ்சம் எதை செய்தாலும் பணம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, தொழில் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, லாபம் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் பயணத்தை கொஞ்சம் குறைத்துக் கொள்வது என்பது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். இவங்கெல்லாம் கொஞ்சம் அடுத்த மூவிங் அப்படிங்கறது அடுத்தடுத்து என்னென்ன பண்றீங்க அப்படிங்கறத ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்வது சிறப்பான விஷயமாக இருக்கும். மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இந்த மாதம் ஏகதேசமாக உங்களுக்கு நன்மைகளும் உண்டு, அதே போல சுப விரயங்களும் உண்டு அப்படிங்கறத எடுத்துக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு செய்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. இப்போ நாம என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களை சொல்லியாச்சு. இப்போ என்ன செய்யலாம் அப்படிங்கிறது நன்மைகளும் உண்டு, தீமைகளும் உண்டு. அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, உங்க ஜாதகத்துல என்ன திசை நடக்குதோ அந்த திசைக்குண்டான தெய்வத்தை வழிபாடு செய்வது, அந்த திசைக்குண்டான தெய்வத்தை சரணாகதி அடைவதை தவிர வேறு வழி இல்லை அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதே போல எலரிசனி, கண்டச்சனி, அஷ்டமச்சனி காலகட்டங்கள்ல சிவன் வழிபாடும், பைரவர் வழிபாடும், அதே போல ஆஞ்சநேயர் வழிபாடும், பெருமாள் வழிபாடும் செய்து கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். நடப்பதை யாராலையும் தடுக்கவே முடியாது. வழிபாடுகள் மூலமாக நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை குறைத்து கொள்ளலாம் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை. அவரவர்கள் கர்மாக்கு தகுந்தது போல, வழிபாடுகளுக்கு தகுந்தது போல, ஜாதகத்தின் பலத்துக்கு தகுந்தது போல, ஒரு சிலர் ஜாதகத்துக்கு பாத்துட்டீங்கன்னா நல்ல பலமான ஜாதகமாக இருந்ததுன்னா நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிச்சுக்குவாங்க. ஒரு சில ஜாதகங்கள் பாத்துட்டீங்கன்னா பலமே இருக்காது, சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட டிப்ரெஷன் ஆகுவாங்க. சின்ன சின்ன விஷயத்துல கூட அவங்க பணத்தை இழந்து தன்னுடைய சொத்துக்களை இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட வரும். ஆனால் என்ன இருந்தாலும் ஜாதகத்துல கர்மா ரீதியாக நடப்பது நடந்தே தீரும் அப்படிங்கறதுல மாற்று கருத்துக்கள் கிடையாது. இறைவனை சரணாகதி அடையும் பொழுது வரக்கூடிய, அதாவது பெருசா வரக்கூடிய பிரச்சனைகள் மலையாட்ட வரக்கூடிய பிரச்சனைகள் பணியாட்ட விலகிவிடும் அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மை. அதனால பயப்பட தேவைகள் இல்லை. உங்க ஜாதக ரீதியாகவும், உங்க தசாபுத்திகள் ரீதியாகவும், உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் எல்லாமே சிறிது மாறுபடலாம். இந்த மாதம் இதெல்லாமே நடந்துச்சா, நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில நடந்ததா அப்படிங்கிறத நம்மளுடைய கமெண்ட்லயே வந்து நீங்க பதிவு பண்ணலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவடிகளே சரணம்.